வெல்கம் டு எக்ஸாம் ரெடி. ஸோ என்எஸ்எல்ஏஓ ஷிஃப்ட் 2ஓட டீட்டெயில்டு அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாமோட சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் செக்ஷன், செகண்ட் வந்து ரீசனிங் செக்ஷன், தேர்ட் வந்து கான் செக்ஷன்ஸ். ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டிஐ கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து டேபிள் டிஐ. அந்த டேபிள் டிஐ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. மேலுக்கும் ஃபீமேலுக்கான ரேஷியோ கிடையாது. மேலுக்கும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எக்ஸாக்டாக அந்த வேர்டு ஞாபகம் இல்லை, ஒரு ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண டோட்டல் பீப்புளுக்கும் மேலுக்கும் வந்து ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அதாவது டோட்டல் மேலுக்கும் ப்ளஸ் டோட்டல் பீப்புள் பார்ட்டிசிபேட்டட் இன் ஏ செர்டன் ப்ரோக்ராம், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காலமில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்டிசிபேட்டட் இன் ஏ ப்ரோக்ராம், அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டேபிள் டியில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஸ்லெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மந்த் கொடுத்துட்டாங்க, 3 பர்சன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த 2 ஈக்குவேஷனும் இந்த ஃபஸ்ட்டு 2ஐயும் நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி, அதே மாதிரி செகண்டையும் 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி எக்ஸோயை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டோட்டல் கேஸ்லெட் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக இதில் வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரோகிராஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, அதாவது 4 ரிசர்வாயர் கொடுத்துட்டாங்க. அந்த 4 ரிசர்வாயரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியும் எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணியும், யூஸ்டு கெப்பாசிட்டி பேஸ் பண்ணியும், அன்யூஸ்டு கெப்பாசிட்டி பேஸ் பண்ணியும் வந்து கொஷின்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரிசர்வாயர், டீங்கிற ரிசர்வாயர், இதோடைய டேட்டா எப்படி இருந்துச்சுன்னா PQRS அப்படின்னு இருந்துச்சு. டீங்கிற புது ரிசர்வாயரை இன்க்ளூட் பண்ணி ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் தான், நார்மலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அப்ராக்சிமேஷனும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் சம்ஸ் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோன்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 20ல் இருந்து 24 வரைக்கும் போடுற மாதிரி தான் இந்த பேப்பர் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நல்லா கோன்ஸ் பண்ணுறவங்க அப் டு 25 வரைக்குமே இந்த ஷிஃப்ட்டில் வந்து நம்ம போடலாம். ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும், ரீசனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அது வந்து பை டைரக்ஷனல், ஃபேஸிங் இன்சைட் அண்ட் அவுட் சைடு. 4 பர்சன் வந்து ஃபேஸிங் இன்சைடு, 4 பர்சன் வந்து ஃபேஸிங் அவுட் சைடு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 9 பாக்ஸ் வந்து பாக்ஸ் பேஸ்டு பசிலில் வந்து 9 பாக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம அந்த சீக்வன்ஸ் பசில் இருக்கும் இல்லையா, ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதே மாதிரி தான். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கல, அதாவது ஃபிக்ஸ்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கல. எடுத்தோடனே ஆரம்பித்தோடனே நம்ம வந்து 9 பாக்ஸை நம்ம போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்டேட்மெண்ட் இல்லாததுனால ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே ஈஸியாக அந்த பாக்ஸ் பேஸ்டு பசில் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் மந்த்து, அதாவது டே பேஸ்டு பசில் வந்து கேட்டிருந்தாங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து இருக்கிற மாதிரியும், அது 2 வேரியபிளை பேஸ் பண்ணி, செகண்ட் வேரியபிள் வந்து தெலுங்கு, துளு, தமிழ், கன்னடா, மலையாளம், இந்த 5 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஈஸியாக தான் இருந்துச்சு. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. அதில் அந்த க்ளூ எடுத்து நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் பேஸ்டு பசில் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இயர் பேஸ்டு பசில் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து கால்குலேட்டிவ். மோஸ்ட்டாக நான் கேட்ட வரைக்குமே யாருமே இந்த இயர் பேஸ்டு பசில் வந்து அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு நம்பர் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. மீனிங்ஃபுல் வேர்டு ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மிஸ்லனஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த லெட்டர் வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா என்னோட ரீசனிங் அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25. ஸோ அப் டு 23 டு ஒரு 27லேருந்து 28 வரைக்கும் ரீசனிங்கில் குட் அட்டெம்ப்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் செக்ஷனை நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்னா RC வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், அதில் வந்து 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. வேர்ட் யூசேஜில் வந்து சோல், ரிமைன், இந்த 2 வேர்டை யூஸ் பண்ணி 2 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க வேர்ட் யூசேஜில். அதுக்கப்புறம் பேராஜம்பிள் வந்து 6 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, A to F வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதில் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்டு இன்டர்சேஞ்ச் வந்து அரௌண்டு 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு 3 to 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே 23+ வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னோடய அட்டெம்ப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 23. கான்ஸில் என்னோடய அட்டெம்ப்ட் 19. ஸோ எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லை, அதனால் என்னோடய அட்டெம்ப்ட் வந்து எல்லா செக்ஷனுமே கம்மியாக இருக்கும். ஸோ ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் நம்ம பார்க்குறப்ப கான்ஸை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 25 வரைக்கும் குட் அட்டெம்ப்டாக நம்ம எடுத்துக்கலாம். குட் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக அந்த லெவலுக்கு வந்து டாப்பராக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 20லேருந்து 25 வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும்
24 இருந்து 28 வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 24 இருந்து அப் டு 28 இதுவுமே அந்த ரேஞ்சில் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். ஸோ அதனால் குவான்ஸில் ஒரு 23 நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீசனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 25 எடுக்கலாம். இங்கிலீஷில் வித் அக்யூரசியோட ஒரு 24 நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப 70 60 69 72 வருது. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃபுமே 72 +or-3 வந்து NASL AO ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுலேயும் சில போர்ஷன்ஸ் வந்து 80+லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப 70 to 75ங்கிறது நல்ல ஒரு குட் அட்டெம்ப்ட். ஸோ கட் ஆஃப்மே அரௌண்ட் 69 74 75க்குள்ளே வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 65+ போட்டவங்க கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.